சீரியஸ்லி இதுக்கு நான் வந்துட்டு என்ன மாதிரி பேசலாம், இப்படி பேசலாமா, இந்த கண்டென்ட் போட்டால் எப்படி பார்க்கணுமா? நோ. ஏன்னா இது வந்து எனக்கு வந்து யூ கேன் ஜஸ்ட் ஸ்கிப் இட் ஆஃப். நோ இஸ்யூஸ். ஆனால் எனக்கு இது எப்படின்னா வந்துட்டு இப்போ இந்த மழை தெரியுது மழைன்ட்டு பார்த்தேன், சாரி, அந்த மழை தெரியுது பார்த்தீங்களா, அந்த மாதிரி எப்படின்னா வந்து நமக்கு நம்மளுடைய லவ் ஒன் நம்ம சிப்ளிங் அவ்வளோ இதாக இருப்பாங்க. ஸோ இட் நீட் நாட் பி அபவுட் த டைம், இட் நீட் நாட் பி அபவுட் த டெஸ்டினேஷன். அதெல்லாம் தாண்டி எப்படி ஒரு 100 கிராம் வந்து அவ்வளோ மேட்டர்ஸ் அப்படிங்கிற மாதிரி செகண்ட்ஸ் வந்துட்டு வந்துருந்தீங்கன்னா அந்த உயிரை வந்து காப்பாற்றிருக்கலாம் அப்படின்னு சொல்கிற மாதிரி லவ் ஒன்னோட ஒரு ஜேர்னி. அது நம்ம வந்து என்னென்னா பிளான் பண்ணி எது பண்ணாலும் பிளான் பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி பிளான் பண்ணி இந்த டூர் போகலாம், இல்லை இந்த ட்ரிப் போகலாம், இந்த இடத்துக்கு போகலாம் அப்படிங்கிறதெல்லாம் இல்லாமல் ஒரு ஒரு நட்பு தமிழ் வட்டம்னு ஒரு அமைப்பு இருக்குங்க, தமிழ் அமைப்பு. ஸோ அதுக்கு ஒரு இதுக்கு போகிறோம். பட் ஆனால் வந்து அது அமைஞ்சிருச்சு, எதேச்சியாக நாங்கள் ஒரு இடத்துக்கு போகிறோம், ஒரு ஜேர்னி இதுக்கு போகிறோம். அச்சோ இப்போ அடுத்த பாப்பா இது வந்துட்டாங்க. சரி, ஓகே, நம்ம தம்புவோட அந்த ஒரு ஃபீலோடு போனதை பற்றி நம்ம முன்னாடி சொல்லிடணும். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து குட்டீஸ் எல்லாமே வந்து ஒரு டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் கொடுத்தாங்க. ஸோ அதில் வந்துட்டு எப்படின்னா, பாட்டு செலக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா வந்துட்டு பாட்டு செலக்ட் பண்ணிவிட்டு அந்த பிள்ளைங்க டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பண்ண போகிற பாட்டு வந்து அங்கே ப்ளே ஆகிறதுக்குள்ளே அந்த பிள்ளைங்க அத்தனை தடவை போயிட்டு வேறு பாட்டு வருது அந்த பிளேயரில். ஆனால் அதெல்லாம் தாண்டி அந்த பிள்ளைங்க பெர்ஃபார்ம் பண்ணிச்சுங்க. எனக்கு அப்போ தான் தோணுச்சு, அவ்வளோ ப்ரெஷர்ஸ் இருந்தாலும் லைஃப்பில் வந்து நமக்கெல்லாம் மண்டக்காய தான் செய்யுது. ஸோ அத்தனை பேர் முன்னாடி பெர்ஃபார்ம் பண்ணுறதுனால செம காமெடியாக என் ஃப்ரெண்டெல்லாம் ஒருத்தி வந்து காலேஜில் கலாய்ச்சா எப்படி நின்றுட்டு டான்ஸ் ஆடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு டான்ஸ் வராது. ஸோ இன்னல்களை வந்து நம்ம வந்து சமாளிக்கணுங்கிறதுக்கு அவ்வளோ பெரிய உதாரணம் இது. பார்த்திங்கன்னா எங்களோட பெரியப்பா லைஃப்பில் வந்து சில டைம்ஸ் வந்து நம்ம வந்து ஜஸ்ட் லைக் தட் ரேண்டமாக ஒருத்தவங்க சொல்லிட்டாங்க, அவங்களோட ஃபுட் ஸ்டெப்ஸ் நம்ம ஃபாலோ பண்ணணுன்றது கிடையாது. பட் ஆனால் நம்ம யோசிக்கலாம், நம்ம விஸ்டம், நம்மளுடைய பகுத்தறிவு அதெல்லாம் யூஸ் பண்ணோம்னா. பட் ஆனால் வந்து அவங்க நமக்கு வந்து இப்போ நான்லாம் அவங்க வீட்டிலலாம் எனக்கு விவரம் தெரிஞ்ச வயசுலேயே நான் போய் அவங்க வீட்டில் இருந்தப்போ உச்சா போனாலும் அவங்க அதை க்ளீன் பண்ணி அவ்வளோ இது பண்ணியிருக்காங்க. ஸோ என்னன்னா நம்ம திங்கிங் அவங்க திங்கிங் வேறு இது இருந்தாலும் அவங்க பண்ண லவ்லி விஷயங்கள் எல்லாம் நம்ம எப்பவுமே லைஃப்பில் கடைபிடிச்சி கொண்டு போனோம்னா அது அந்த ஜேர்னியே வந்து அவ்வளோ இதாக இருக்கும். இது வந்து எப்படின்னா, இதில் அண்ணா அண்ணி அவங்களும் இருப்பாங்க. ஒரு நிமிஷம், இந்த ஷார்ட் நான் பார்த்துட்டே இது பண்ணுறேன். ஏன்னா இதில் நடுவில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு இதுக்கு முன்னாடி அதுக்குள்ளே இந்த தம்பி இருக்கான் பாருங்கள். இந்த தம்பி ஒரு கைண்டில் இருந்தாங்க, இவரோட சிப்ளிங், இவரோட கூட பிறந்த இன்னொரு செல்லக்குட்டி இருந்தாங்க. இவர் ஒரு மாதிரி, அந்த செல்லக்குட்டி ஒரு மாதிரி. ஸோ இதுக்கு முன்னாடி இருந்த ஷாட்டில் பார்த்தீங்கன்னா எங்கள் அண்ணா பார்த்தீங்கன்னா அவர் இந்த தம்பியை மடியில் வச்சுட்டு அவர் கையை வந்து பிடிச்சிட்டு இருந்திருப்பாரு. ஸோ எனக்கு அந்த செகண்ட் அதான் தோணுச்சு, இவங்க வந்துட்டு நான் இப்போ இந்த செல்லக்குட்டியோட ஃபேஸை நான் மறைச்சிடுறேன், இந்த செல்லக்குட்டி. எனக்கு அதான் அப்போ தான் எனக்கு தோணுச்சு, நம்ம லைஃப்பில் வந்துட்டு எப்படின்னா இப்போ வரைக்கும் எங்கள் ஃபேமிலி சர்க்கிளோ இல்லை ஜென்ரல் அப்படிங்கிறத தாண்டி அந்த ப்ரெஷர்ஸ் அகடமிக்லி அண்ட் ஜென்ரல் இதெல்லாமே நீ டாப் டக்கரில் இருக்கணும், நீ இவ்வளோ அவார்ட்ஸ் இந்த மாதிரிலாம் நீ வாங்கினா தான் நீ அவ்வளோ இதை இன்னும். ஈச் ஹியூமன் இஸ் யூனிக். ஸோ ப்ளீஸ், சில்ட்ரன் ரியரிங்கில் எல்லா கிட்ஸுமே நம்ம கிட்ஸ் தான். ஸோ அதனால் வந்துட்டு அவங்கவுங்களோட அந்த உணர்வுகள், அவங்கவுங்களுடைய அந்த அறிவு கூர்மை, அவங்கவுங்களுடைய அந்த சிந்தனை, அவங்கவுங்களுடைய தனித்துவத்தை வந்து நம்ம வந்து கரெக்டாக ஸ்பாட் பண்ணி அதை நம்ம வந்து அப்படியே அதுக்கு லைஃப் கொடுக்கறது தான் எனக்கு தெரிஞ்சு ரியரிங் அப்படின்னு நான் அதை பார்க்குறேன். இப்போ வரப்போகிற டார்லிங் பார்த்தீங்கன்னா, ஹானஸ்ட்லி ஸ்பீக்கிங், நான் இந்த டார்லிங்கை வந்து நான் அவ்வளோ வியந்து பார்க்குறேன். இவன் வந்து தம்பி என்ற நிலையை கடந்து போனானே லா அப்படின்னு எங்கள் பெரியம்மா சொன்னாங்க. இந்த செல்லக்குட்டியோட அம்மா வந்துட்டு தவறிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த செல்லக்குட்டி வந்து இவங்களுக்கு ஒரு தங்கச்சி இருக்காங்க. ஸோ பெரியம்மா சொல்கிறாங்க, இந்த பாப்பா தான் இவங்களோட தங்கச்சி, இவர் தான் அண்ணாவோ பாப்பா என்னமோ சொன்னாங்க பெரியம்மா. அப்போ இவர் உடனே he didn't even think for a second, நான் அப்பா அப்படின்னாப்புல. நான் அந்த பாப்பாவுக்கு அப்பா அப்படின்றது எவ்வளோ பெரிய ஒரு 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 எல்லை கடந்த அன்பு. நான் அதை சொல்ல பார்க்கல, எவ்வளோ பெரிய எல்லை கடந்த அன்பு. அதெல்லாம் சாதாரணமாக வராது. வாழ்க்கையில் சொல்லுவாங்களே, அடிப்பட்டு மிதிப்பட்டு நான் இவ்வளோ பட்டனால தான், இவ்வளோ அனுபவிச்சனால தான் எனக்கு வந்து இவ்வளோ இது வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ எனக்கு தெரிஞ்சு என்னென்னா, சில டைம்ஸ் லைஃப் வந்து விஸ்டமை வந்து பட்டக்குன்னு மூஞ்சில் அடித்து பட்டக்குன்னு கொடுத்துரும்.
ஆனால் அதை கிரகிச்சுக்கிற பக்கத்து எனக்கெல்லாம் வந்துட்டு நான்லாம் ஸ்கூல் டைம்லேயோ காலேஜ் டைம்லேயோ கூட இந்த மாதிரிலாம் எனக்கு இருந்துச்சான்னு சீரியஸ்லி ஐ காட் ஸ்டண்ட் அண்ட் ஐ காண்ட் ஈவன் வந்து புட் இட் அவுட் இன் வேர்ட்ஸ். ஏன்னா அங்கேயே ஒரு தம்பியோட ஒரு ஷர்ட்ல பின்னாடி இருந்துச்சு, ஹாப்பினஸ் வந்து அது வந்து வேர்ட்ஸ்லேயோ இதுலேயோ டிஸ்கிரைப் பண்ணுறது தாண்டி அப்படின்னு சொல்லிட்டு சீரியஸ்லி இவரோட அன்புக்கெல்லாம் வந்துட்டு அந்த உடனே அதை சொல்கிறது நான் அப்பா அப்படின்றது சீரியஸ்லி இறைவார் செல்லக்குட்டி நல்லா இருக்கட்டும் அவங்க. இது வந்து பார்த்திங்கன்னா இந்த பாப்பா வந்து யாழினி பாப்பா திருச்சியிலேருந்து இங்கே மதுரைக்கு வந்து புரட்சி அப்படிங்கிற ஒரு தலைப்பில் சீரியஸ்லி சொல்கிறேன் புரட்சி பண்ணிட்டு தான் போயிருக்காங்க. ஏன்னா இந்த வயசுக்கு அந்த ஒரு தன்னுடைய நேர்த்தியில் ஒரு புரட்சியை வந்து அவ்வளோ வந்து வீரியமாக அந்த பொதுக்களத்தில் ஏத்த இறக்கத்தோட முக பாவனையோட அந்த அளவுக்கு வெளிப்படுத்தினாங்க. புரட்சியில் வந்துட்டு ஒரு நமக்குள்ளே இருந்து அந்த அகத்துலேருந்து புரட்சி வர்றது, நம்ம சிந்தனையிலேருந்து வர்றது, ப்ளஸ் கவர்னிங் பாடிஸில் இப்போ கவர்னிங்லாம் எல்லாம் நம்மளை பண்ணுறாங்க, ஆனால் உண்மையிலேயே நாட்டை கவர்ன் பண்ணுறாங்களா, நம்மளோட இப்போ நம்ம ஸ்டேட்டை கவர்ன் பண்ணுறாங்களா, இந்த மாதிரி நம்ம ஸ்டேட்னு கிடையாது ஜென்ரலாக சொல்கிறேன், எந்த இதுவுமே கிடையாது. ஒவ்வொரு நேஷனில் பார்த்திங்கன்னா அவ்வளோ வைலன்ஸ் நடக்குது. ஒரு பாலிட்டிக்ஸுங்கிறது எவ்வளோ வந்து ஒரு பேரண்ட்ஹுட் மாதிரி நேஷனுக்கு அந்த ஊருக்கு பாலிட்டிக்ஸுங்கிறது அவ்வளோ ஒரு பேரண்ட்ஹுட் மாதிரி. பட் என்ன நடந்துட்டு இருக்குன்றது நம்ம எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அது எல்லாமே கண்டுக்கும் காணாமல் நம்ம போய் போக முடியாது. இந்த மாதிரி டார்லிங்ஸ் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க பண்ணுறது தான் புரட்சி. ஸோ எனக்கு தெரிஞ்சு நம்ம ஒவ்வொருத்தரும் இப்போ வந்துட்டு பங்களாதேஷ்லேயே கூட அவ்வளோ விஷயம் நடக்குது. அதை வந்து அந்த ஒவ்வொருத்தரையும் தூக்கு 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 அப்படின்னு தூக்குறாங்க பாருங்கள். அங்கே இருக்கிற டாப் மோஸ்ட் இதுவே தலைமையே தூக்க முடியக்கூடிய வல்லமை இருக்குது. ஸோ அப்போ நம்மளும் என்னென்னா நம்மளுடைய இதை வந்து ஒழுங்காக தான் யூஸ் பண்ணணும். ஐ திங்க் கவர்னிங் பாடிஸ் ஒழுங்காக கவர்னிங் பாடிஸாக இருக்கணும். டிக்டேட்டர்ஷிப்பு தான் பணம் சம்பாதிக்கணுங்கிற நோக்கத்தில் இருந்தால் சீரியஸ்லி இது இப்படி சொல்லக்கூடாது தான். நாடும் உருப்படாது வீடும் உருப்படாதுங்கிறதுக்கு வந்து கப்பித்தனமாக இருக்கிற லீடர்ஷிப் இருந்தால் அதுக்கு உதாரணம். ஒழுங்காக இருந்து கவர்ன் பண்ணிட்டு போகிறவங்க இருந்தால் சீரியஸ்லி அந்த பிரதேசமே வந்து வேறு லெவலில் வந்து அப்படியே வந்து பூத்து குலுங்குன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். நான்லாம் அப்படியே வியந்து பார்த்தேன் இந்த பாப்பா வந்து வென் ஷி டெலிவர்ட் அபவுட் புரட்சி அப்படின்றது. சீரியஸ்லி அவங்க பேரண்ட்டும் கூட யாரோ வந்திருந்தாங்க பாருங்களேன். அவங்களுக்குலாம் அந்த எமோஷ்னல் அந்த ஒரு இது இருக்கிறனால என்ன அவங்களால இது பண்ண முடியுது. நான் அங்கெல்லாம் கூட்டு போக மாட்டேன், இதெல்லாம் பண்ண மாட்டேன், படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ண அப்படி பண்ணுன்னு சொல்லிட்டா ஐ திங்க் ஆல் தீஸ் வில் இதெல்லாம் நல்லிஃபை ஆயிரும். ஸோ லவ்லி டார்லிங் இந்த மாதிரி இருக்கிற எல்லா டார்லிங் ஸ்கூல் வேர்ட்ஸ் ஆஃப் லவ். இந்த தம்பி வந்து காலேஜ் கை இவர் நிதிஷ்ன்னு சொல்லிட்டு இவர் வந்து வள்ளுவரும் பெரியாரும்னு பேசினாருங்கிற தாண்டி இவருடைய விஸ்டம் வந்து வேற லெவல் அடி தூள் மாச்சல் குட்டி. அங்கே பார்த்து என்னால் வந்து வேறு லெவல்மா அப்படின்னு என்னால் சொல்ல முடியல. ஏன்னா அவர் அடுத்து சாப்பிட்டுட்டு அது இதுன்னு இருந்தார். ஸோ பாதர் பண்ண வேணான்னுட்டோம். ஆனால் உண்மையிலே சொல்கிறேன், இவர் பேசினதை எப்படி நான் அவர் பேசினதை அப்படியே சொல்கிறேன் அப்படின்றதுக்கு அப்போ அது தேவை கிடையாது. ஆனால் இப்போலாம் சோஷியல் மீடியாவில் சரி, நம்மளை வந்து பின்னாடி ரியல் லைஃப்லேயே சரி பின்னாடி பேசுகிறதும் சரி, அதாவது வந்து எவ்வளோக்கு எவ்வளோ கண்ணியமாக பேசுகிறவங்களும் இருக்காங்க, கேவலமாக பேசுகிறவங்களும் இருக்காங்க. அதாவது வந்து நம்ம ஏதாவது ஒரு பகுத்தறிவாக நம்ம ஒரு விஷயம் டெலிவர் பண்ணும் பொழுது ஆமாம் இது பெரியார் கோஷ்டி தானே, அப்புறம் ரொம்ப ரொம்ப கேவலமாக வந்துட்டு செக்ஷுவல் பாடி பார்ட்டோ இல்லை செக்ஷுவல் கைண்ட் ஆஃப் இதை வந்து கமெண்ட்டாக போடுறது. ஒருத்தவங்களோடது உங்களுக்கு ஒரு கருத்து வந்து நீங்கள் உங்களுக்கு மாற்று கருத்து இருக்குது, அந்த கருத்தியல் ரீதியாக நீங்கள் வந்து அது உங்களுக்கு அது ஏற்றத்தக்கதா இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா அந்த கருத்துக்கு ஒரு கருத்து தெரிவிங்க. அதை விட்டுட்டு வந்துட்டு அவங்கள எவ்வளோக்கு எவ்வளோ செக்ஷுவலாக டீமீன் பண்ண முடியுன்றது வந்து இருக்கிறதுலே சொல்கிறேன், அது அவ்வளோ கேவலமான விஷயம். நீங்கள் ஒருத்தர் கொலைன்றதை தாண்டி அது கேவலமான விஷயம். அது ரொம்ப சீரியஸ், ரொம்ப கேஷுவலாக பண்ணிட்டு போகிறீங்க, ரொம்ப கேஷுவலாக பண்ணிட்டு போகிறீங்க. இப்போலாம் அது ரொம்ப காமன் ஆகிட்டு வருது. எவ்வளோக்கு எவ்வளோ கேவலம் தெரியுமா? என்னாலலாம் சீரியஸ்லி சொல்கிறேன், என்னால் அதெல்லாம் டைஜஸ்டே பண்ண முடியல. ப்ளஸ் என்னென்னா இன்னும் வந்து என்னென்னா நான் உன்னை வேலைக்கு அனுப்புறதே பெரிய விஷயம், இல்லை வந்துட்டு நான் சொல்கிறது மேரிட்டல் கனெக்டில், இல்லை நான் வந்து உன் ஃப்ரெண்ட்ஸ் கூட பேச விட்றதுலாம் ரொம்ப பெரிய விஷயம். சீரியஸ்லி புரியல, அது எப்படி பெரிய விஷயமாகும்? ஃபஸ்ட்டு யாருக்கு ஃப்ரீடம் கொடுக்குறது? எல்லாருக்குமே அவங்கவுங்களுக்கான ஸ்பேஸ், அவங்கவுங்களுக்கான ஃப்ரீடம் அங்கே இருக்குது. யாருக்கு போய் ஃப்ரீடம் கொடுக்குறோம், யாருக்கு போய் இதை பண்ணுறோம் கிழிக்கிறோன்றதெல்லாம் தாண்டி தன்னுடைய புத்திக்கு தெரியும். ப்ளஸ் நம்ம ஒரு கனெக்டில் இருக்கோன்னா அந்த கனெக்டுக்குன்னு சில விஷயங்கள் இருக்குது, நான் ஒத்துக்கிறேன். அதுதான் வந்து பரஸ்பரமாக செய்யணும். நான் மட்டும் செய்வேன், நான் உனக்கு கொடுக்குறேன், நான் உன்னை அலோவ் பண்ணுறேன், நான் உன்னை அதை செய்கிறேன் இதை செய்கிறேன்றதெல்லாம் ஐ திங்க் அந்த ஷெல்லுக்குள்ளெல்லாம் இருந்து தயவு செஞ்சு வந்து வெளியே வாங்க.
அது வரமாட்டுறாங்க, முக்கால்வாசி வரமாட்டுறாங்க. இதை நான் சொல்கிறது வந்து எனக்கு கன்றாவியாக தான் இருக்குது, எனக்கு ஒரு மாதிரி தான் இருக்குது. நான் மறுபடியும் சொல்கிறேன், நான் டோட்டல் ஹியூமனை வந்து நான் வந்து கெட்ட விஷயமா சொல்லாத. ஆனால் நான் என்ன சொல்கிறேன்னா, அந்த ஆட்டிடியூட்லாம் இருக்குது, அந்த மைண்ட் செட் பார்த்தீங்களா, அதை வந்து நிச்சயமாக சொல்கிறேன், சீரியஸ்லி சொல்கிறேன். அந்த மைண்ட் செட் இருந்தால் நம்ம புவியே வந்து இட் வில் நாட் கோ அபவுட் இன் அ லவ்லி வே. அது ஒரு வைஸ் வேல போகணும், ஒரு நிம்மதியான சுவாசத்தை நம்ம வந்து ஒரு நிம்மதியான மூச்சுக்காற்றை சுவாசிக்கணும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக வந்து அந்த லிபரேட்டிங் ஸ்பேஸ் அங்கே இருக்கணும் இல்லைங்க. அது இருந்தால் தானே அங்கே லிவிங்ன்ற ஒரு விஷயம் நடக்கும். இல்லைன்னா நான் ஏதோ கேஜ்டாக ஃபீல் பண்ணுவேன். நான் என்னால் வீட்லேயே வெளிப்படுத்த முடியல, என்னால் வந்து நான் ஒரு ட்ராப்டு மைண்ட் செட்டுக்குள்ளே இருக்கேன் அப்படின்னா அப்போ அது எந்த மாதிரியான, அது லிவிங் கிடையாது. அக்கார்டிங் டு மீ. உங்களுக்கு வேறு கருத்துக்கள் இருக்கலாம், என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க லிவிங்கே பண்ணலை, அதுக்கப்புறம் அவங்க இறந்து போயிடுவாங்க. அப்போ நம்ம யோசிக்கணும், நம்ம வாழணும், நம்ம வாழ்கிறதுக்கு வழி பண்ணணுமே தவிர சும்மா வந்து கேஜுக்குள்ளே போட்டு வைக்கிறது இருக்கக்கூடாது. நான் அந்த சொன்னேன் பார்த்தீங்களா, ஹாப்பினஸை வந்து வேர்ட்ஸால் டிஸ்கிரைப் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அதை நான் வந்து உணர்ந்தது வந்து அந்த அந்த அங்கே உள்ளே உட்காந்துருந்தப்ப அங்கே ஜன்னல் வெளியே அங்கே மரம் இருந்துச்சுங்க, தென்னை மர தலைவன். அதை பார்க்கும்போது எனக்குள்ளே சீரியஸ்லி சொல்கிறேன், நான் எக்ஸாக்டாக எனக்கு இந்த ஃபீலிங்கை நான் இதோட ஈக்குவேட் பண்ணுறேன் அப்படின்லாம் கிடையாது. ஆனால் எனக்கு என்னமோ மனசுக்குள்ளே வந்துட்டு ஒரு 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 பரிசுத்தமான ஒரு பியூரான ஒரு ஃபீல் வந்துச்சு. அந்த க்ரீன், அந்த ஜன்னல் வெளியே அந்த க்ரீன் இருந்துச்சு பார்த்தீங்களா, அது உண்மையிலே சொல்கிறேன், என் மனசுக்குள்ளே ஒரு பீஸ், என் மனசுக்குள்ளே வந்துட்டு டிட். அதாவது நான் வண்டர். ஸோ என்னால் ஒரு அட்ஜெக்டிவ் வந்து உங்களுக்கு கொடுக்க முடியல. பட் ஆனால் அந்த அந்த இம்புட்டுக்கோண்டு ஒரு அந்த 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 ஓட்ட வழியாக நான் பார்க்குற விஷயம் இருக்குது பார்த்தீங்களா, அது எனக்குள்ளே வந்து அவ்வளோ 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 நிசப்தத்தை வந்து கொடுத்தாப்புல. அந்த நிசப்தம் வந்து சீரியஸ்லி நம்ம ஹியூமன்ஸும் கொடுக்கணும். ஒரு மரத்தலைவன் வந்து இந்த மாதிரி ஒரு நிசப்தத்தை கொடுக்கும்போது நம்மளாம் வந்து மனித பிறவிகள் எவ்வளோ கொடுக்கலாம். இது எல்லாமே வந்து அங்கே அந்த வெளியே அந்த ஃபங்க்ஷன் நடந்ததுக்கு வெளியே வந்து இந்த நேச்சர் ஷாட்ஸு அப்போ ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா நம்ம சொன்னோம்ல பிளான் பண்ணிலாம் இது பண்ணுன்னு சொல்லிட்டு, திரும்ப அடுத்து கடைசியாக இப்போ இதில் கடைசியாக வர்றது வந்து தம்பு என்னோட சிப்ளிங்கோட வந்துட்டு நான் வந்து திரும்ப நாங்கள் வீட்டுக்கு வர்றப்போ அப்போ பார்த்தீங்கன்னா உண்மையிலே மழை வர்ற மாதிரி இல்லை, லைட்டாக தூர்னாப்புல. அப்போ ஹானஸ்ட்லி சொல்கிறேன், யூனிவர்ஸ் வந்து வில் கான்ஸ்பயர்ன்னு சொல்லுவாங்க பார்த்தீங்களா, நீ நினைக்கிற விஷயத்துக்கு. ஸோ நான் ஒரு ஜேர்னியை வந்து ஒரு அப்படியே ட்ராவல் பண்ணணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கும்போது நீ பெரிய வேறு இடத்துக்கு போகணுன்னு அவசியம் கிடையாது. நீ இருக்கிற இடத்துலேயே உனக்கு நான் வந்துட்டு வெயில் அடிச்சுட்டு அப்போ முன்னாடி வெயில் அடிச்சுட்டு இருந்தாப்புல. அதுக்கப்புறம் உனக்கு நான் வந்துட்டு ஒரு கொடைக்கானல் போகிற ஃபீல் தரேன், ஏதோ ஒரு ஹில் ஸ்டேஷனுக்கு 2 பேர் நானும் தம்புவும் போகிற மாதிரி, சிப்ளிங்கும் போகிற மாதிரி ஒரு ஃபீலை தரேன்னு சொல்லிட்டு நேச்சர் தலைவன் தந்தான். சீரியஸ்லி இதுக்கெல்லாம் வந்து என்னால் வந்துட்டு இதை மெஷர் பண்ணுறதுக்கெலாம் ஸ்கேல்ஸ் இருக்குது, பட் எனக்கு மெஷர் பண்ண வேணாம். அப்போ நான் ஃபீல் பண்ண நிறைவு, எனக்குள்ளே என்னோடய அகம் இருந்த அந்த ஸ்டேட்டு, அதை நான் யாருக்கும் சொல்லி புரிய வைக்கணும். எங்கேயுமே உங்களுக்கு நான் வந்து அதை வந்து உங்களுக்கு நான் வந்து இப்படி காட்டுறேன்னு கிடையாது. இது பார்த்தீங்கன்னா வந்து புலவர் ஆறுமுகம் ஐயா அவர்கள், ஆறுமுகம் ஐயா அவர்கள் தான் நிறுவனர், ஃபவுண்டர் இந்த நட்பு தமிழ் வட்டம். அவரோட ஏஜ்லாம் அவ்வளோங்க. ஆனால் அந்த வயசுக்கு அவர் ஆசிரியராக இருந்தார். அவர் வயசுக்கு அவர் வந்து அவ்வளோ ஒரு டீமை வந்து ஃபார்ம் பண்ணி தமிழ் அப்படிங்கிற அந்த ஒரு மகாசக்திக்கு எந்த விதமான, தமிழ் எப்பவுமே இருந்துகிட்டே தான் இருக்கும், அதை இன்னும் மென்மேலும் என்ன மாதிரி அது உரம்லாம் அதுக்கு போடணுன்றதுக்கு அவ்வளோ பெரிய சான்று. அவர் மட்டும் வந்து அவருடைய புத்தகம் தான் இது, அவருடைய படைப்பு தான் இது. ஆனால் அவருக்கு எப்படின்னா, அவர் பண்ணுறதுக்கு முன்னாடி அவர் பண்ணுறதை தாண்டி அவர் கூட இருக்கிற அந்த அறிவு ஜீவிகள் இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு உரம் போடுவார். ரொம்ப சின்ன பிள்ளைங்கனாலும் அவங்களுக்குரிய மரியாதை, அவங்களுக்குரிய அங்கீகாரத்தை வந்து கொடுக்கறது. அவர் கூட அவருடைய இணைவியார் அம்மா அவர்களும் வந்து உண்மையிலே சொல்கிறேன், மரியாதைக்குரிய நிர்மலா தேவி அம்மா அவர்கள். அதாவது என்னென்னா, ஒரு 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 கம்பேனியன் கனெக்ட் இருக்கிறது அப்படின்றது எப்படி இருக்கணும்னா, இவங்களுக்கு அவங்க இணையாகவும் அப்படி ஜேர்னி அப்படி தான் போயிட்டு இருக்கணும். நீ இதை பண்ணிட்டேன், நான் அதை பண்ணிட்டேன், அவங்களுக்குள்ள அந்த ஒரு இது இருக்கக்கூடாதுல்ல. அது இல்லை, அதெல்லாம் தாண்டினது தான் அந்த ஒரு கனெக்ட். ஸோ எனக்கு தெரிஞ்சு வந்து அவர் இவ்வளோ விஷயம் பண்ணுறாருன்னா, அம்மா இல்லாமல் அந்த விஷயம் அங்கே இருக்காது. அங்கே பேஸை தான் இப்போ இந்த புத்தகம்லாம் ரிலீஸ் பண்ணுறாங்கன்னா இவங்களுக்கு அங்கே மேடையில் அங்கீகாரம் கிடைக்கும். ஆனால் அங்கே வந்து ஐயா அவர்களாக இருக்கட்டும், அடுத்து வரப்போகிற ஸ்ரீராம் அங்கிளாக இருக்கட்டும், அப்புறம் நம்ம அப்பாவாக இருக்கட்டும், இவங்க எல்லாராலையும் இது முடியுதுன்னா அங்கே பேக் போனால் அவங்களுடைய ஒவ்வொருத்தருடைய இணையார் அப்படிங்கிறவங்க வந்து எவ்வளோ பெரிய விஷயம் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து ரெஸ்பெக்ட்ஃபுல் அண்ட் டார்லிங் ஸ்ரீராம் அங்கிள். இவர் வந்து விருதுநகரில் பார்த்தீங்கன்னா டாப் டக்கர். இவர்
அப்புறம் வந்து இவரோட இணையர் அவங்க வந்து ஆன்டி, அவங்க வந்துட்டு சான்ஸ்லெஸ். ஸோ இவங்க 2 பேரையுமே நான் பார்த்து ஒண்டர் பண்ணுவேன். சாந்தி ஆண்டி அவ்வளோ சாஃப்ட்டு, உண்மையே சொல்கிறேன், அவ்வளோ பெரிய அவ்வளோ இது அவங்க. ஆனால் வந்து ரொம்ப ஜென்டிலாக, ரொம்ப கைண்ட் ஹார்ட்டடாக, ரொம்ப சிம்பிளாக. ஆனாலும் அவ்வளோ பெரிய ஆள் தெரியுமாலாம் காட்டிக்காமல் லவ்லி 2 க்யூட் லிட்டில் டார்லிங்ஸும் அவங்களுக்கு இருக்கிறாங்க, 2 செல்லக்குட்டீஸு. ஸோ அங்கிள்லாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ பணிவு. அப்புறம் அவரோட ரைட்டிங்ஸில் பார்த்திங்கன்னா புது புது வார்த்தைலாம் கொண்டு வருவார். சும்மாவே எனக்கு தமிழ் தெரியாது, அவரோடதெல்லாம் தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம புதுசாக டிக்ஷனரி கண்டுபிடிச்சிட்டு தான் வரணும் அப்படிங்கிற மாதிரி. லவ் யூ போத் அங்கிள் அண்ட் ஆண்டி, ரெஸ்பெக்ட்ஸ், டார்லிங் ரெஸ்பெக்ட்ஸ். இது வந்து நான் உங்களுக்கு அனுப்புகிறேன் அப்படின்றதெல்லாம் கிடையாது. பட் ஆனால் வந்து சில பேர் வந்து நம்மளை வந்து ஒண்டர் பண்ண வைப்பாங்க. நான்லாம் ஃபஸ்ட்டு இந்த நட்பு தமிழ் வட்டம் இந்த இதுக்கு போகிறப்போ அந்த அங்கிள் வந்து பார்த்திங்கன்னா எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா. ஆனால் பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் கதவை திறந்து விட்டுட்டு இருந்தார். சீரியஸ்லி எனக்கு இப்போ கூட எனக்கு என்னென்னா, நம்ம அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கர் அப்படி இப்படிலாம் யோசிக்கக்கூடாது நம்ம லைஃப்பில். எப்பயுமே வந்து அது சொல்லுவாங்கல்ல, டவுன் டு ஏர்த்துன்றதை தாண்டி எல்லாருமே ஏர்த்தில் தான் இருக்கோம். டவுன் டு ஏர்த்துங்கிறதெல்லாம் இல்லாமல் அங்கே ஹியூமனிட்டி, அங்கே நீ ஒரு ஹியூமன், அவ்வளோதான். நீ எவ்வளோ பெரிய ஜும்பிஜாவாக இருந்தாலும். ஸோ தேங்க்ஸ் அண்ட் ரெஸ்பெக்ட்ஸ் அங்கிள். இது வந்து இது நம்மளுடைய தந்தையார். ஸோ எனக்கு வந்து எப்படின்னா, பொது இதில் ரொம்ப வந்து புகழ்ந்துட்டு நம்ம அப்படின்றது நம்ம அவசியம் கிடையாது. பட் ஆனால் வந்து அவங்கள சொல்லிட்டோம். ஸோ நம்ம தந்தையாரையும் வந்து சரி இருந்துட்டு போட்டோம் அப்படின்னு சொல்லி விட்டாச்சு. ஆப்வியஸ்லி நம்ம பேரண்ட்ஸ் வந்துட்டு நம்மளை ஒன்று சொல்லிக்கிறேன், நம்ம பேரண்ட்ஸுடைய தாட்ஸ் நம்மளை அவ்வளோ இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். ஆப்வியஸ்லி என்னுடைய பேரண்ட்ஸுடைய தாட்ஸ், ஈவன் நம்ம தந்தையார், நம்ம அப்பா, இவங்க. ஸோ அவருடைய ஃபர்ஸ்ட் இது. ஸோ லவ் யூ பிதாஜி. ஸோ அம்மா அப்பா அவ்வளோதான். என்னோடய அம்மா அப்பாவுடைய லிவிங் வந்து நிறைய ப்ரெஷர்ஸ் இருந்துச்சு, நிறைய கஷ்டம் இருக்குது, எல்லோரும் மாதிரியும் தான். பட் ஆனால் அவங்க வந்து அவங்களுடைய இப்போ அவங்க கோ அபவுட் இது இல்லைன்னா நம்மளாலாம் வாழ முடியாதான். இது நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க, அதே தான் எனக்கும். என்ன தான் நமக்கு ஒரு சில விஷயங்களில் மாற்றுக்கருத்து இருந்தாலும் அந்த இடத்துல அந்த ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள் ஃபேமிலியில். எனக்கு தெரிஞ்ச அதுதான். இன்னும் நிறைய ஃபேமிலியில் நான் பார்த்துருக்கேன், ரொம்ப ஃபோர்ஸ் பண்ணுவாங்க, ரொம்ப ஈட்டிப்பாங்க, ரொம்ப குத்துவாங்க, மாற்ற நினைப்பாங்க. பட் எனக்கு வந்து இந்த ஒரு லிவிங் ஸ்டைல் இருக்கிறது வந்து ஐ ஓ அண்ட் ஐ ஜஸ்ட் டேம் கிவ் த கிரெடிட்ஸ் டு மை பேரண்ட்ஸும் சிப்ளிங்கும். இவங்க வந்து எங்கள் அப்பாவுடைய அம்மா அப்பா, ஐயப்பா ஐயம்மா. நான் 2 பேரையும் பார்த்தது கிடையாது கண்ணால். பட் ஆனால் வந்துட்டு ஆப்வியஸ்லி அவங்களுடைய பிள்ளை புதல்வன் எங்கள் அப்பா மூலியமாக, எங்கள் பெரியப்பா சித்தப்பா அவங்க மூலியமாக உணர்ந்துட்டுருக்கேன். அதாவது ஒன்றே மட்டும் நான் சொல்லிக்கிறேன், நான் இவங்களுடைய எனக்கு தெரியல, நான் இவங்களுடைய ஃபேஸை வந்து மறைக்க போகிறேன்னா என்னென்னு எனக்கு ஷுவராக தெரியல. எனக்கு வந்து அவங்களுடைய கன்சென்ட் இல்லாமல் நான் இது பண்ணக்கூடாது. எனக்கு தெரியல, இந்த வீடியோ இப்போ பேசும்போது கூட எனக்கு ஐ எம் அன்ஷுர். ஸோ நான் அதுக்கு பேசிவிட்டு அதுக்கப்புறம் நான் அந்த பட்டி டிங்கரிங் பண்ண ஸ்டிக்கர்ஸ் அது இது பண்ணும்போது நான் என்ன பண்ணுறேன்னு தெரியல. பட் என்னை பொறுத்திருக்கு என்னென்னா, நம்ம வந்து நம்ம மூதாதையருக்கு வந்துட்டு நம்ம வந்து இவ்வளோ லேண்ட் எடுத்து சேர்த்து வைக்கிறோம், இல்லை அவங்களுக்கு வந்துட்டு நம்ம ஒரு 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 சைல்டு, சரியா, நான் வம்சம் விருத்தி பண்ணுறேன் அப்படின்னு என்னோடய தாட்ஸ். நம்ம ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்று இருக்கும். அதெல்லாம் தாண்டி நம்ம என்ன இன்னைக்கு கூட சொல்லிட்டு இருந்தேன், நான் அம்மா கிட்ட கூட பேசிகிட்டு இருந்தோம் இதை பற்றி. நம்ம என்ன மாதிரியான ஒரு ஹியூமனாக வாழ்கிறேன், எனக்குன்னு ஒரு 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 டிசிப்ளின் இருக்கும் பார்த்தீங்களா. நான் ஊர் சொல்கிற டிசிப்ளின் இல்லை வந்துட்டு மற்றவங்க இப்படி தான் இருக்கணும் அப்படி தான் இருக்கணும்னு சொன்னாங்க பார்த்தீங்களா, அதை பற்றியே நான் சொல்ல வரேன். இந்த ஹியூமனிட்டியோட நமக்குள்ளே ஒரு டிசிப்ளின் இருக்கும் பார்த்தீங்களா. நான் பெருசாக யாரையும் தாக்கலை, நான் ஒரு கோ போட்டில் இருக்கேன். ஆனால் நான் பண்ணுறது மற்றவங்களுக்கு தாக்குதல்னா மற்றவங்களுக்கு அது ஏற்றுக்கொள்ளத்தக்கதாக இல்லாமல் இருக்கலாம். அப்படி ஒரு லைஃப் நம்ம வாழ்கிறோம் வச்சுக்கோங்களேன், ஒரு ஹியூமனிட்டியோட. ஐ திங்க் தட் இஸ் வாட் இஸ் த திங். இந்த ரெஸ்பெக்ட்ஃபுல் ஜெஸ்டர், நம்ம ரெஸ்பெக்ட்ஃபுல் லிவிங் நம்ம அவங்களுக்கு கொடுக்கறது. ஏன்னா இப்போ என்னோடய மூதாதையர் எங்கள் அப்பாவோட அம்மா அப்பாவாக இருக்கட்டும், எங்கள் அம்மாவோட அம்மா அப்பாவாக இருக்கட்டும், அவங்களாம் அவ்வளோ அவங்க அப்படி வாழ்ந்துருக்கலாம். பட் எல்லாத்தையுமே வந்து அவ்வளோ சிம்பிளஸ்ட்டாக வாழ்ந்து தன்னுடைய அடுத்த அஃப்கோர்ஸ் ஒவ்வொருத்தரோட கிராண்ட் பேரண்ட்ஸாக இருக்கட்டும், பேரண்ட்ஸாக இருக்கட்டும், தே லிவ் அந்த இதோட அப்படியே கண்டினியூஷன் அடுத்து இது பண்ணுறோம். அதனால ஒரு பிரேக் உங்களுக்கு தெரியும். ஸோ ஜஸ்ட்டு எனக்கு வந்துட்டு தனிப்பட்ட முறையில் நம்ம ஃபேமிலியை நோரப் பண்ணுற செட் ஆகாது. பட் நான் என்ன சொல்ல வந்தேன்னா, மொத்தமாக சாக்ரிஃபைஸ் பண்ணி வாழ்கிறது அப்படி நம்ம சொல்ல வரல, அப்படி நான் மீன் பண்ணல. பட் நான் என்ன மீன் பண்ணேன்னா வந்து, அதாவது அவங்க லிவிங்கில் இப்போல்லாம் அந்த டேர்ம்ஸ்லாம் வந்துருக்கு பார்த்தீங்களா, மினிமலிஸ்டிக் லிவிங், பிளா 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 பிளா.
அப்படிலாம் இல்லாமல் அவங்க லிவிங் ஸ்டைலே அப்படி தான். தனக்கு எது தேவையோ, தனக்கு எது அத்தியாவசியமோ அந்த கோபூட்டில் அவங்க இருந்தாங்க. மற்றபடி எல்லாமே வந்து இப்படி லாவிஷாக தான் இருக்கணும், இப்படி தான் இருக்கணும், அவங்களுக்கு காட்டணும், இப்படி பண்ணணும், அப்படி பண்ணணும்லாம் அவங்க யோசிக்கலை. தோ தே ஹேட் தே லிவ்ட் வாட் தே ஆக்சுவலி நீடட். அஃப்கோர்ஸ் பீஸ் டிஸ்ரப்ஷன்லாம் நிறைய நடந்து தான் இருக்கும் எல்லா காலகட்டத்துலேயுமே. பட் ஸ்டில் amidst all the pressures they live their style. நம்ம ஸ்டைலில் நம்ம வாழலாம். சரிங்களா? அப்புறம் ஆக்சுவலி தோணுச்சுங்க, இந்த நட்பு தன்மை வட்டம் அந்த ஆண்டு விழாவில் நிறைய லெஜெண்ட்ஸ் வந்து வேறு லெவலில் வந்து உரை நிகழ்த்தினாங்க. அவங்க ஒவ்வொருத்தரோட விஸ்டமும் அவ்வளோ லெவல், வேறு லெவல். அதில் பாதி தமிழ் எனக்கு புரியாது, அதனால் நான் ஒவ்வொருத்தரையும் மென்ஷன் பண்ணி, இல்லை இந்த அமைப்பில் இருக்கிறதே ஒவ்வொருத்தரையும் நான் மென்ஷன் பண்ணேன்னா ஒருத்தர் பேர் சொல்லிட்டு ஒருத்தர் பேர் சொல்லலை அப்படின்னா அது இதாக இருக்கும். அந்த புக் ஆஸ்பெக்டில் வந்துட்டு அவங்க இது பண்ணாங்க அப்படின்றதுனால அது சொன்னோம். மற்றபடி வந்து இர்ரெஸ்பெக்டிவ் ஆஃப் ஜெண்டர், இப்போ இந்த டார்லிங்லாம் பாருங்களேன், இந்த பாப்பாலாம் வந்துட்டு ஒவ்வொரு ஆண்டு விழாலையும் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ திஸ் டசன்ட் மீன் நான் இந்த பாப்பா பற்றி சொல்லலைங்கிறேன்னா ஃபஸ்ட்டு நான் அந்த டார்லிங்ஸோட டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ் பற்றி சொன்னேன்ல. அப்புறம் ஷார்ட்டில் பார்க்கும்போது தான் இந்த பாப்பா பற்றி சொல்லும்போது ஷீ ஹேஸ் சச் எ டார்லிங் கிரேஸ். அண்ட் அதே மாதிரி தான் இவங்களுடைய பேரண்ட்ஸ் வந்து இல்லை நீ வந்து படிப்பில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணணும் அப்படி இது பண்ணாமல், இந்த பாப்பாவுக்கு இந்த டேலண்ட் இருக்குது, இன்னும் பல டேலண்ட்டும் இருக்கும். இது வந்து இவங்க வீட்டில் ப்ளஸ் அந்த பாப்பாவும் இன்னும் வேறு லெவலில், ப்ளஸ் அந்த பாப்பாவோட மற்ற விஷயங்களையும் வேறு லெவலில் அந்த பாப்பா வந்து பட்டை கிளப்பி இருக்கட்டும். ஸோ அதே தான். ஸோ அந்த ஒவ்வொருத்தரும் பார்த்திங்கன்னா வந்து அவ்வளோ பெரிய ஆளுமைகளாக இருப்பாங்க. அவங்கவுங்க துறையிலையும் சரி, இந்த தமிழ் மொழி அது மேலே இருக்கிற பற்று, அதுக்கப்புறம் அதில் அவங்களுக்கு இருக்கிற அந்த அதீத ஆற்றல், அதெல்லாம் வேறு லெவல். ஸோ ஆமாம், அதுக்கெலாம் நம்ம அதுக்கு கலை வணங்குறோம்.